வணக்கம் தமிழா. TNPSC போலீஸ் 2023 தேர்வுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு பாடத்திலும் எந்த தலைப்பிலிருந்து முக்கியமாக எந்தெந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தொடர்ந்து தெளிவான ஒரு விரிவான பகுப்பாய்வு செய்து அதன் வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட PDF லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் தமிழ் அகாடமி டெலிகிராம் சேனல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து இயற்பியல் பாடத்தில் பிசிக்ஸ் பாடப்பிரிவில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து நம்ம படித்தா போதும். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக் 10th வரையும் தான் படிக்கும்னு சொல்லியிருக்காங்க சிலபஸ் பாடத்திட்டத்தில். அந்த இயற்பியல் பாடத்திலே கண்டிப்பாக இந்த பாடங்களையாவது நம்ம தெளிவாக படித்தா அதில் நம்ம எப்படி கொஸ்டின் அடிக்க முடியும். இயற்பியல் மொத்தம் 3 வினாக்கள் கேட்குறாங்க. 3 வினாக்களை முழுமையாக நம்ம வந்து வாங்கணும், 3 மதிப்பு முழுமையாக வாங்கணும். அப்படி இந்த தெளிவான டாபிக் மட்டும் தெளிவாக படித்தா போதும். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதலாவதாக இயற்பியல் பாடத்தில் பார்க்கக்கூடிய தலைப்பு லைட், ஒளியியல். லைட், ஒளியினுடைய பண்புகள் என்னது? லைட், ஒளியினுடைய பண்புகள். ஒளி எதிரொலித்தல் விதிகள் என்னென்ன இருக்குது? ஒளி எதிரொலித்தல் விதிகள். ஒளி விலகல்னால் என்னது? ஒளி விலகல் விதிகள் என்ன இருக்குது? ஒளி சிதறல்னால் என்னது? ஒளி சிதறலுடைய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதே போல் இதில் ஒளி பாடம் அப்படின்னாவே என்னென்னா குவியாடி குழியாடி, குவிலென்ஸ் குழிலென்ஸ், அதனுடைய பண்புகள் அதனுடைய பயன்கள் அப்படிங்கிறத தெளிவாக கேட்பாங்க. ஆடியும் படிக்கணும், லென்ஸும் படிக்கணும். அதே போல் பொருள் வைக்கக்கூடிய இடம், பிம்பம் உருவாகக்கூடிய இடம், பிம்பத்துடைய தன்மை, பிம்பத்துடைய அளவு, ஒவ்வொரு ஆடிக்கும் ஒவ்வொரு லென்ஸுக்கும் தெளிவாக பார்த்து இதுலேயும் தொடர்ந்து நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே போல் ஒளி எதிரொலித்த விதியில் பயன்படுத்தி அந்த தத்துவத்தின்படி செயல்பட கருவிகள், ஒளி எதிரொலித்தல் விதி, மூலக எதிரொலிப்பு, பன்முக எதிரொலிப்பு, இந்த லைட் அப்படிங்கிறதால தெளிவாக கேட்குறாங்க. செயல்படக்கூடிய கருவிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து சவுண்டு, அதோடைய பண்புகள், ஒளியினுடைய பண்புகள், ஒளியுடைய வேகம், ஒளி அலைகள் என்னென்ன இருக்கிறதுல, ஒளியினுடைய சிறப்பு பண்புகள், அந்த ஒளியினுடைய அந்த பயன்கள், எதிர்முழக்கம் கேட்குறாங்களா, அதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். மீயொலிகள், குற்றொலிகள், மீயொலியுடைய பயன், அது உணரக்கூடிய விலங்குகள், இதுவும் கேட்பாங்க. கருவிகள், இசைக்கருவிகள், அதோடைய வகைகள் கேட்பாங்க. அடுத்து அளவீடும் கருவிகள், எந்தெந்த கருவிகளை அளக்கக்கூடியது இது பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக பால்மானி எதற்காக திரவமானி எதற்காக பயன்படுகிறது, ஹைட்ரோமீட்டர் எதற்காக பயன்படுகிறது, கால்வனாமீட்டர் எதற்காக பயன்படுது, அம்மீட்டர் எதற்காக பயன்படுகிறது, இதெல்லாம் கேட்பாங்க. அளவிடும் கருவிகள் எதற்காக அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்ததாக பொருள் கலவை கரைசல், இந்தந்த பொருட்கள் கலந்துள்ள கலவையை எந்த முறையில் பிரிக்கலாம், பிரித்தெடுக்கும் முறைகள், இந்த கரைசலை எப்படி பிரிக்கலாம், அந்த பிரித்தல் முறைகள் என்னென்ன வகைகள் இருக்குது, எந்த பொருட்களை பிரிப்பதற்கு எந்த வகையான முறை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்க பார்க்கணும். அடுத்து சமீபத்திலே ஒரு அறிவியல் தொழில்நுட்ப நிகழ்வு சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன், இப்போ சந்திராயன் 3 நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ சந்திராயன் 1, சந்திராயன் 2 இது தொடர்பான முக்கியமான விஷயங்கள் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அது ஏவப்பட்ட ஆண்டு, கொண்டு சென்ற ராக்கெட்டு, சேட்டிலைட், இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து அளவீடுகள், அளவு எஸ்ஐ அலகு, அளவுக்கான எஸ்ஐ அலகு, அளவுக்கான அலகு என்னது தெளிவாக எடுத்துக்காட்டாக பொருளின் அளவுக்கான அலகு என்னது, மோல், மின்னூட்டத்தின் அலகு, ஒவ்வொரு அளவு இருக்குது, அதுக்குரிய அலகுகள் எஸ்ஐ அலகுலாம் பார்த்துக்கணும். அடுத்து மின்னோட்டவியல் விதிகள், மின்னோட்டவியல் தத்துவம், பயன்படுத்தக்கூடிய வரையறைகள், கலைச்சொற்கள், தத்துவங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். மின்சாரவியல், மின்னோட்டவியல். அடுத்து இயற்பியல் தத்துவம் மற்றும் விதிகள், அதன்படி அந்த தத்துவத்தின்படி அந்த விதியின்படி செயல்படக்கூடிய கருவிகள், பாகங்கள் அப்படிங்கிற எடுத்துக்காட்டாக மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில், மிதத்தல் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுது, எடுத்து JCB, மயிலுந்து, பிரேக் சிஸ்டம், எந்த தத்துவம், இதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப இயற்பியல் விதிகள், அதோட சமன்பாடுகள், ஒவ்வொரு சமன்பாட்டுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் உடைய வரையறை கேட்பாங்க. அடுத்து சூரியன், சந்திரன், பூமி, சூரியன், சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், சுற்றியுள்ள கோள்கள், குறுகோள்கள், வால் நட்சத்திரம், வேறு நட்சத்திரம், நம்ம ஜாகிரபி படிப்போம். சூரியனுங்கிறது பேரண்டத்தில் இருக்குது. சந்திரன், பூமி, சூரிய மைய கொள்கை, புவி மைய கொள்கை, பெருவெடிப்பு கோட்பாடு, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து காந்தவியல், இயற்கை காந்தம், செயற்கை காந்தம், சட்ட காந்தம், தொடர்புடைய கொஸ்டின்ஸ், பண்புகள், சிறப்புகள் பார்க்குறோம். அடுத்ததாக வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த ராக்கெட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்கள் என்னென்ன வகை இருக்குது, அதோடைய சிறப்புகள் பார்க்குறோம். அடுத்து ஊசல் கடிகாரம், தனி ஊசல், அலைவு நேரம், அலைவு நீளம், இது போல் ஊசல் கடிகாரம் யார் கண்டுபிடிக்கிற, யார் செயல்படுத்துகிறாங்க. அடுத்து இயற்பியல் பாடங்களில் பயன்படுத்தக்கூடிய மதிப்பு முறைகள், எடுத்துக்கிட்டால் வானியல் அளவுடைய மதிப்பு எவ்வளவு, பின்னாடி அதோட யூனிட்டி நம்ம தெளிவாக போட்டுரும். எடுத்துக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட மதிப்பு எவ்வளவு, ஒளியுடைய திசைவேகம் என்னது, சவுண்டுடைய திசைவேகம் என்னது, போல்ட்மேன் வாயு மாறியோட மதிப்பு என்னது,
பொதுவாயு மாறிலினுடைய சமன்பாடு என்ன, இந்த மதிப்புகள் தெளிவாக நம்ம பார்க்கணும். இயற்பியல் முக்கியமாக அளவு அலகு மதிப்புகள் ரொம்ப முக்கியமானது. அதோட சமன்பாடுகள் வாய்ப்பாடுகள் விதிகள் தத்துவங்களையும் பார்த்துக்கணும். அடுத்து உள்ளுறை வெப்பம் கேட்பாங்க. அதுபோல் தன்வெப்ப ஏற்புத்திறனும் கேட்பாங்க. உள்ளுறை வெப்பம் தன்வெப்ப ஏற்புத்திறனும் கேட்பாங்க. அடர்த்தி தன்வெப்ப ஏற்புன்னு கேட்பாங்க. அடுத்து குவிலென்ஸ் குளிலென்ஸ் ஆடி பிம்பம் எங்கே உருவாகுது, பிம்ப தன்மை என்ன, பிம்ப அளவு என்ன, பொருள் எங்கே வைக்கப்பட்டுள்ளது, இதெல்லாம் கேட்பாங்க. குவிலென்ஸ் அப்படின்னா குழி ஆடிக்கணும், குளிலென்ஸ்னால் குவி ஆடிக்கணும். அப்படியே மாறுதலாக நம்ம படித்தோம். ஒரு இது படித்தா போது குழி ஆடி படித்தா குவிலென்ஸ் அதே பண்புகள் தான் இருக்கும். ஓகேங்களா, பிம்பம் தோன்றக்கூடிய பண்புகள். ஓகேங்களா, இதை குவி ஆடி படித்ததுனா குழி லென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அதோட பண்புகள் பிம்பம் தோன்றக்கூடிய பண்புகள். அடுத்து மின்கலம் பேட்டரி. அடுத்ததாக ஆற்றல் மாற்றம். ஆற்றல் மாற்றம் எப்படி நடக்குது, இந்த மின்கலத்தில் ஆற்றல் மாற்றம் எப்படி நடக்குது, இல்லை வேறு மின் ஏற்றியில் ஆற்றல் மாற்றம் எந்த ஆற்றலாக மாறுகிறது கேட்பாங்க. அடுத்து வெப்பநிலை. வெப்பநிலை அளவு நிறைய அளவீட்டு முறைகள் இருக்குது. டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். எஸ்ஐலுக்கு தான் கெல்வின். அதை ஃபேரன்ஹீட் அளவு கொடுத்து கெல்வின் அளவு மாற்றுக்கிறாங்க. இல்லை கெல்வின் அளவு கொடுத்து ஃபேரன்ஹீட் மாற்ற கேட்பாங்க. அதுக்கான வாய்ப்பாடுகள் சமன்பாடு தெளிவாக பார்த்து மாற்றிக்கலாம். அடுத்து மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, பரப்பு இழு விசை மற்றும் நுண்புல ஏற்றம். இதோடைய பயன்பாடு. மைய நோக்கு விசைனா என்ன, அதோடைய பண்புகள், அதோடைய பயனிலை நீங்கள்லாம் பயன்படுது, இப்படி நடந்தால் அது காரணமான விசை என்னது அப்படிங்கிற. எடுத்துக்காட்டாக துணி துவைக்கக்கூடிய எந்திரத்தில் ஆடை உலர்த்த பயன்படுத்தி செய்கிற என்ன விசை, மலைத்துடைய கோள வடிவத்தை பெற காரணம் என்ன விசை, கோள்கள் சூரியன் சுற்றி வர காரணம் என்ன விசை கேட்பாங்க. அடுத்து ஒளி விலகல் எண். பொருட்களுடைய ஒளி விலகல் எடுத்து காற்றுக்கு, நீருக்கு, வைரத்துக்கு ஒளி விலகல். அதேபோல் பொருட்கள் மாறுநிலை கோணம் எவ்வளோ கேட்பாங்க. அடுத்ததாக அணுக்கரு இயற்பியல். அணுக்கரு இயற்பியல், அணுக்கரு இயற்பியலுடைய அந்த கொள்கைகள் இதெல்லாம் கேட்பாங்க. கண்டுபிடிப்புகள், அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு, அந்த தத்துவத்தை செயல்படக்கூடிய முறைகள் இதெல்லாம் கேட்பாங்க. எந்தெந்த விஷயங்கள் இந்த தத்துவ அடிப்படையில் செயல்படுறது கேட்பாங்க. அடுத்து கண்டுபிடிப்புகள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இயற்பியலில் என்னென்ன டாபிக் நம்ம கவனம் செலுத்தினா போதும் அப்படின்னா, கண்டிப்பாக லைட் ஒளியியல், சவுண்ட், அளவிடும் கருவிகள், பொருள், கலவை, கரைசல், பிரிப்பு முறைகள், பிரித்தெடுக்கக்கூடிய பல வகை முறைகள். அடுத்து சந்திராயன் 1, 2, 3. இப்போ ரீசெண்டாக சந்திராயன் 3 கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அளவீடு, அளவு, எஸ்ஐ அலகு, மின்னோட்டவியல், இயற்பியல் தத்துவம், இயற்பியல் விதிகள், வரையறைகள், சமன்பாடுகள், ஒவ்வொரு எழுத்துக்குமான தெளிவான விளக்கங்கள். அடுத்து சூரியன், சந்திரன், பூமி, பேரண்டம் அப்படின்ற டாபிக் இருக்கும். காந்தவியல், அடுத்து வளிமண்டல அழுத்தம், ராக்கெட்டுகளை பயன்படுத்தக்கூடிய எரிபொருள், ஊசல் கடிகாரம், மதிப்பு முறைகள், எடுத்துக்காட்டாக வானிலை அலகு, ஒளியாண்டு, இதுபோல் மதிப்பு முறைகள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இயற்பியலில் பயன்படுத்துகிற மதிப்புகள். அடுத்து உள்ளுறை வெப்பம், தன்வெப்ப ஏற்புத்திறன், டென்சிட்டி. அடுத்து குவிலென்ஸ் குளிலென்ஸ், குவியாடி குழியாடி, பொருளுடைய அளவு, பிம்பம் தோன்றுதல், பிம்பத்துடைய தன்மை, பிம்பத்தின் அளவு போன்றதை தெளிவாக பார்க்கணும். அடுத்ததாக மின்கலம், ஆற்றல் மாற்றம், அடுத்ததாக வெப்பநிலை, மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, பரப்பு இழு விசை மற்றும் நுண்புலை ஏற்றம். அடுத்து ஒளி விலகல் மற்றும் பொருட்களுடைய மாறுநிலை கோணம். அடுத்ததாக அணுக்கரு கண்டுபிடிப்புகள். இதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்தாவே போதும். ஓகேங்களா, அப்போ இந்த டாப்பிக்கில் தெளிவாக படிச்சு இயற்பியலில் 3க்கு 3 முழு மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்ததாக 2023 போலீஸ் தேர்வு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. 77 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. விருப்பமுள்ளவர்கள் டெஸ்ட் சீரிஸ் பெற்றுக்கொள்ளும். ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தொடர்ந்து நவம்பர் வரையும் நம்ம ஸ்கெடியூல் பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து இந்த ஸ்கெடியூல் மாறும். ஓகேங்களா, நவம்பர் வரையும் மேக்ஸிமம் இந்த ஸ்கெடியூல் போகும். ஓகே, விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், வாட்ஸ்அப், ஜிபே, ஃபோன் இதே நம்பர் தான் 9003444100. பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. தமிழா அகாடமி டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.